Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி உமன்ஸ்க்கும் யூபி வாரிஸ் உமன்ஸ்க்கும் இதே நடக்க போகிற விமன்ஸ் பிரீமியர் லீகோட 9th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வச்சு தான் நடக்குது. ஆர்சிபியோட ஒரு ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 24th February ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 7:30க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர்சிபி ஹோமில் அவங்க ப்ளே பண்ண ஒரு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா மும்பைக்கு அகேன்ஸ்டாக லாஸ் ஆகிருக்காங்க. அட் த சேம் டைம் யூபி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதே கிரவுண்டில் முந்தானேத்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர்லி டெல்லிக்கு அகேன்ஸ்டாக ஒரு குவாலிட்டியான வின் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கிரே சாரீஸோட அந்த ஹேட்ரிக்கு ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட்டுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபேண்டசிக்கு எந்தெந்த பிளேஸை பிக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக் டீம் லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் சின்னசாமி ஸ்டேடியமோட ஒரு பிச் ரிப்போர்ட் வந்து டெப்த்தாக பார்த்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பவுண்ட்ரியாக இருக்கும், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருக்கும், ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்லைட்லி கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 13 போட்டிகள் நடந்திருக்கு. 6 பேட்டிங் ஃபஸ்ட்டு 8 பேட்டிங் செகண்ட், 5 பேட்டிங் ஃபஸ்ட்டு 8 பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 கீழே 5 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 150லேருந்து 169க்குள்ளே 4 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே 2 முறையும், 190க்கு மேலே 2 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பால் ஸ்கோர் வந்து ஒரு 140லேருந்து 160 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹை ஸ்கோர் 198க்கு 3 ஆர்சிபி அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 107க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 6 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் 34 விக்கெட்ஸ் வந்து பேஸ் போலர்ஸும் 42 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸோட அந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப 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 நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் மேட்சஸ் WPL பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து 177 அடிக்கிறாங்க. சேஸ் பண்ண முடியாமல் மேட்ச்சை செகண்ட் பேட் பண்ண டீம் லூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கேம்லேயுமே உங்களுக்கு 167 வருது. தேர்ட் கேமில் 198, ஃபோர்த் கேமில் 160+ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு 160லேருந்து ஒரு 175 வரைக்கும் ரன்ஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இன்னிங்ஸில் ப்ரோ வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் ஸ்பின்னர்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் ஸ்பின்னர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அட் த சேம் டைம் பேஸ் போலர்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விழுந்த பேஸ் போலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹை பேஸ், இப்போ சப்னின் இஸ்மாயில் இந்த மாதிரி ஹை பேஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் விழுந்திருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் இனிஷியல் ஸ்விங் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 16 விக்கெட்டும், பார்ட் டைம் போலர்ஸ்க்கு 13 விக்கெட். நீங்கள் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும் இடையான மேட்ச்சில் அமோஞ்சித் கவுர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் வந்து பார்ட் டைம் ரைட்டாக மீடியம் பேஸ் போலர் தான். பட் அவங்க 156 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பேட்டிங்கில் 30 ரன்ஸ், பவுலிங்கில் 3 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்டசியில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ்க்கு ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஒரு ஆள் 34 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் வந்து 9 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 23 விக்கெட்ஸும், ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. இப்போ ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் 4 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 3 மேட்சும், யூபி பார்த்திங்க அப்படின்னா 1 மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் யூபி கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்காங்க, ஆர்சிபி கொஞ்சம் இப்படி சூப்பராக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதில் இந்த 2 டீமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இதே கிரவுண்டில் நடந்த மேட்ச்சில் ஆர்சிபி ஒரு லாஸ் ஆகிருக்காங்க. அட் த சேம் டைம் யூபி இதே கிரவுண்டில் ஒரு வின் பண்ணி ஒரு மொமெண்டத்தோடு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஆர்சிபிக்கு ஃபஸ்ட்டு லாஸ் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும், யூபிக்கு தான் ஃபஸ்ட்டு வின்னு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ ஆர்சிபியோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மந்தனா கெவாம்போஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்சி பெர்ரி, அடுத்து பிராக்வி பிஸ்டே, ரிச்சா கோஸ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கனிகா அவுஜா, ஜியோஜா வேரம், கிம் கார்த்து, எக்டா பிஸ்ட்டு, ஜோஷிதா, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூர் தான் ஆர்சிபியோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவலில் இருக்காங்க. 4 ஓவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நியூ பால் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரேணுகா போல் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க கூடயே கிம் கார்த்தும் இனிஷியல் ஸ்விங்கோட ஜாயின் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்ட் டெத் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு
ரொம்ப ரொம்ப முக்கியமான பவுலரான வேரம் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் ரொம்பவே கலக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் நான் அதிகமாக ப்ரெடிக்ட் பண்ணுறது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்டா பிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். லாஸ்ட் மேட்ச் கனிகா ஊஜா போயிருந்தாங்க, ஸோ அது யூஸ் ஆகலை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எக்டா பெஸ்ட் வந்து டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 அந்த 3 bowlers 4 ஓவர்ஸ் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 bowlers வந்து ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட டெப்த்தாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்மிருதி மந்தனா 93%. ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல தான் சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிவிசி ட்ரை பண்ணுறப்பா நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா சேஸில் இந்த கிரவுண்டில் பாருங்கள் ஆவரேஜ் சூப்பராக இருந்திருக்கு. ஃபஸ்ட் பேட்டிங் 32 ஹெட்டில் 32 வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அஸ் அ பிளேயராகவும் சேஸில் ஒரு சிஆர்விசி ட்ரை பண்ணலாம். தீப்தி சர்மா வர்சஸ் ஸ்மிருதி மந்தனா ஒரு பேட்டில் வந்து நான் வந்து நியூ பாலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டேனியல் விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ப்ளே பண்ணல, வெளியே ஒரு மேட்ச் ஆடி 9 ரன் ஆவரேஜ் இருக்குது. ரிஸ்க்காக போகிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ரிஸ்கி பிக் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக எல்சி பெட்ரி 93% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 4 மேட்ச் ஆடி 128 ரன் 3 விக்கெட்டு, வெனியூல் 5 மேட்ச்சில் 214 ரன்னு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த இன்னிங்ஸில் வந்து நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. குறிப்பாக மும்பைக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் கேமில் ஒரு 81 ரன்ஸ் கிட்ட சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அதிக ப்ரியாரிட்டி, பேட்டிங் செகண்ட், முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயர் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராக்விக் பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஆவரேஜ் இல்லை. ஒரு மேட்ச் 71 அடிச்சிருக்காங்க ரீசெண்ட் டேஸ் பொறுத்த வரைக்கும். பட் இவங்க கூட கம்பேர் பண்ணல கனிகா ஆஹூஜா ஒரு டீசென்ட் பிக்காக இருக்காங்க. ஏன்னா பவுலிங்கும் பவுல் பண்ணுறாங்க, பேட்டிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீசென்ட் பிக்காக இருப்பாங்கங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிச்சாகோஸ் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 28 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 2-3 சிக்ஸஸ் கிட்ட போயிருந்தது. ஹெட்ஹிட்டில் 57, வெனியூவில் 36. ஹெட்ஹிட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 42, செகண்ட் இன்னிங்ஸ் 31, வெனியூவில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 39, செகண்ட் இன்னிங்ஸ் 19 அப்படிங்கிறது இவங்களோட ஆவரேஜாக இருந்திருக்கு. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சேஃபான பெஸ்ட்டு விக்கெட் கீப்பிங் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவங்க தான். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். நீங்கள் சிஆர்விசி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிசியோலக்கு யோசிக்கலாம். அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கனிகா ஆஹூஜா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎல் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ஹெட்ஹிட்டில் 2 மேட்ச் ஆடி 54 ரன் அடிச்சிருக்காங்க, விக்கெட் எடுத்தது கிடையாது. அதில் சேஸ் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா பேட்டிங் செகண்டில் சூப்பராக ஆடுறாங்க. பட் இப்படியும் போகலாம். இன்கேஸ் செகண்ட் பேட்டிங்கில் மேட்ச் ஒன் சைடாக போகலாம். மந்தனா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியுமே பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எல்சி பெரிய கூட சேர்ந்து. ஸோ அப்படி மேட்ச் போகுது அப்படின்னா கனிகா ஆஹூஜாவோட அந்த ஒரு பிக் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி பேட்டிங் ஃபர்ஸ்ட்லேயும் உங்களுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுங்க. லோ பர்சன்டேஜில் ஒரு ஜிஎல் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. வேறம் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். செகண்டு bowling பண்ணால் சிஆர்பிசி கொடுத்துக்கலாம். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச் ஆடி 3 விக்கெட் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காங்க. கிம் கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் bowling ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் bowlingல 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்எல் டீமில் கூட இவங்களை ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு கிளிக் ஆயிருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் bowling வந்து நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். அதே 2 விக்கெட் இனிஷியல் ஸ்விங் வச்சு எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எக்டா பெஸ்ட்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹெட்ஹிட்டில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ், வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த 1 விக்கெட்டுமே ஹைலி மேத்யூஸோட விக்கெட் லாஸ்ட் கேமில் எடுத்திருந்தாங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான ரிஸ்க்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக 4 ஓவர்ஸ் போல் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. செகண்ட் bowlingல அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விஜய் ஜோஷிதா லாஸ்ட் மேட்ச்சு ஓவர்ஸ் போல் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் bowling பெருசாக பண்ணல. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து டீசெண்டாக ஒரு 2 ஓவர்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாங்க. பெரிய வேரியேஷன் எதுவும் பார்க்க முடியலை. ஸோ ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரேணுகா சிங் தாக்கூர் லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமில் வரமாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம வீடியோவில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. ஸோ இப்போ ரேணுகா சிங் தாக்கூர் ஹெட்ஹிட்டில் 4 மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ், வெனியூவில் 6 மேட்ச் ஆடி 2 விக்கெட். இவங்களுக்கு பிடிக்காத வென்யூ அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் வென்யூ தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரீசெண்ட் டேஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக போல் பண்ணியிருந்தாலும் இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு பார்க்கையில இவங்களை பிக் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மியாக இருக்கும். பட் இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணுறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பாங்க. ஏன்னா ஹெட்ஹிட்லேயுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க, வென்யூவில் 2 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் வந்து இவங்க செகண்ட் இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ரேணுகா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவான பிக்காக தெரிய வராங்க. பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபியோட பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி யாருமே ஆடுறதுக்கான சான்ஸ் கம்மி தான். சார்லி டீனை
ஹோஜ் ஓப்பனிங்கில் இறங்கக்கூடிய ஹோஜுக்கு பதிலாக பிக் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ பேட்டிங் ஆர்டரில் சம் சேஞ்சஸ் பண்ணி டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு. டாப்பில் ஆடக்கூடிய பெஸ்ட்டுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா சபினின் மேகனாவை பிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது இந்த பிளேயர்ஸ் போல் பண்ண போகிறாங்க, பேட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஸ்மிருதி மந்தனாவை தீப்தி நான் மேலே மென்ஷன் பண்ணது தான் 15 பால் ஃபேஸ் பண்ணி வெறும் 8 ரன் வந்து அடிச்சிருக்காங்க, 3 முறை அவுட் ஆகிருக்காங்க. இந்த பேட்டில் கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. தாஹிலா மெக்காத் வந்து 2 முறை அவுட் எடுத்திருக்காங்க. கிரேஸ் ஹாரிஸ் லாஸ்ட் மேட்சோட ஒரு ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 3 விக்கெட் ஹேட்ரிக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அது போக ஒரு விக்கெட் 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. எல்சி பெரிய பொறுத்த வரைக்கும் தீப்தி 1 முறை, மெக்காத் 1 முறை, கிரேஸ் ஹாரிஸ் 1 முறை, எக்கிள்ஸ்டன் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. டேனியல் ஹூச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்கிள்ஸ்டனுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆயிருக்காங்க. ராக்வி பெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ரிச்சாகோஸ் பொறுத்த வரைக்கும் தீப்தி 1 முறை, வேரம் பொறுத்த வரைக்கும் எக்கிள்ஸ்டன், கிரேஸ் ஹாரிஸ் ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஆர்சிபி உமன்ஸில் இம்பார்ட்டண்டான 7 பிளேயர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மந்தனாக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. 2வது எல்சி பெர்ரி, 3வது ரிச்சாகோஸ், 4வது நான் வந்து கனிகா அவுஜா வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். 5வதா வேரம், 6வதா பார்த்தீங்க அப்படின்னா கிம் கார்த் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். 7வதா நீங்கள் சேஃபாக போகிறீங்கன்னா நீங்கள் ரேணுகா பிக் பண்ணிக்கலாம். ரிஸ்காக போனால் நீங்கள் வந்து எக்டா பெஸ்ட் பிக் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட் ப்ராப்ளி ரேணுகா பிக் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் போல் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில். பட் இருந்தாலும் இந்த டீமில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது, புது பிளேயர் உள்ளே வராங்கன்னா அந்த புது பிளேயரை மஸ்ட்டாக அவங்க டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஆர்சிபியோட சேஃப் சிவிசி யார், ரிஸ்கி சிவிசி யாருன்னு பார்த்துடலாம். சேஃபான ஆப்ஷன் ஆஸ் யூஸ்வல் மந்தனா. ஸோ அவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா வேரம், இந்த 2 பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு சேஃபாக இருக்காங்க. நீங்கள் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் கிரிக்கெட்டில் பெருசாக எடுக்க வேண்டாம். எல்சிபி கூட உங்களுக்கு சேஃப் ஆப்ஷன் தான். ஸோ மற்றபடி எந்த ஒரு பிளேயர்ஸுமே நீங்கள் சிவிசி போகிறதுக்கான அவசியம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தேவைப்படாது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ யூபி வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிளேயிங்கில் வந்து டெப்த்தாக பார்த்துடலாம். கிரண் நவ்கிரே, விந்திரா தினேஷ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. கிரேஸ் ஹாரிஸ், தீப்தி சர்மா, அடுத்து தாஹிலா மெக்காத்து, ஷெராவத் வந்து மிடில் ஆட போகிறாங்க. உமா சேத்ரி, அடுத்து சினேலி ஹென்ரி, ஸோ அடுத்து சோஃபி எக்கிள்ஸ்டனு, சைமா தாக்கூர், லாஸ்ட்டாக கவுட். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா யூபியோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வருது. 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் எக்கிள்ஸ்டன், அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தீப்தி சர்மா. ஸோ கிரேஸ் ஹாரிஸ் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ தாஹிலா மெக்காத் வந்து 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். இது 3 போலர்ஸும் உங்களோட 4 ஓவர்ஸ் கோட்டா முடிக்க போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹென்ரியாக இருக்கட்டும், சைமா தாக்கூராக இருக்கட்டும், கவுடாக இருக்கட்டும் ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட டெப்த்தாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அனாலிசிஸ்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு கிரண் நவ்கிரேவை 62% பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 அடிச்சிருந்தாங்க. அந்த வீடியோவில், இந்த மேட்ச்க்கான வீடியோவில் நம்ம வந்து கிளியராக சொல்லியிருந்தோம், இவங்க வந்து ஒரு சூப்பரான ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ பவர் பிளே யூஸ் பண்ணி அடிக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடியவங்க, தப்பாக இறக்குறாங்க யூபி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இவங்களை டாப்பில் இறக்கியிருந்தாங்க. இவங்க ஃபாஸ்டஸ்ட்டு 50 பார்த்திங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து கிரண் நவ்கிரேக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஹெட் 14, வென்யூ 19 ஆவரேஜ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. விந்திரா தினேஷை நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போனீங்கன்னா மட்டும் பேட்டிங் செகண்ட் ட்ரை பண்ணலாம். ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ரேணுகா சிங் தாக்கூர் வர்சஸ் விந்திரா தினேஷ் பேட்டில் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிரேஸ் ஹாரிஸை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரானரி பிக்கு. பேட்டிங்கில் கொஞ்சம் இன்னும் நோட்டாக தான் இருக்காங்க ரீசெண்ட் டேஸில். பட் இந்த வெனியோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. அதுவும் செகண்ட் பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஒரு சேஃப் சிவிசி அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மென்ஷன் பண்ணலாம். எஸ்எல்க்கு ஒரு விசி ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் போகிறீங்க அப்படின்னா ஒரு கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக தீப்தி சர்மா ஒரு டாப் சிவிசியாக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்குனா எஸ். ஃபஸ்ட்டு போலிங் நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஃபஸ்ட் போலிங் ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் இவங்க ஃபஸ்ட் போலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் போல் பண்ணுவாங்க. கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவும் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் போல் பண்ணியிருக்காங்க. நிறைய மேட்சஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு போலிங்கில் மினிமம் 3 விக்கெட் கூட இவங்க எடுக்கலாம். பேட்டில் வந்து சூப்பராக இருந்திருக்கு. மற்ற பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக, குறிப்பாக மந்தனாக்கு அகேன்ஸ்டாக நல்லா போல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ தாஹிலா மெக்காத் பொறுத்த வரைக்கும் ஹெட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை, வெளியிலும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு பேட்டிங்கில் ஒரு டீசென்ட் 24 அடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 45% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்வேதா ஷெராவத் ஒரு 37 பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கேமுக்கு முந்தின கேம் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிலாம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அதுவுமே டாப்பில் ஆடுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். மிடில் வந்து ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உமா சேத்ரி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரீசன் ஃபார்ம் புஸ்தாக தான் இருந்திருக்கு. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சினேலி ஹென்ரி. ஸோ இவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. குறிப்பாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் தான் டெத்லையும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு 62 ரன் கம்மியான, அதாவது கீழே ரொம்ப டவுன் தி ஆர்டர் வந்து இறங்கி 62 ரன் அடித்து ஒரு விக்கெட் கிட்டே எடுத்திருந்தாங்க. நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பரான பிக் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கும் உங்களுக்கு எஸ்எல்ல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சோஃபி எக்கிள்ஸ்டன் 81% பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட்ல 4 மேட்ச் ஆடி 7 விக்கெட், பின்னியூவில் 6 மேட்ச் ஆடி 7 விக்கெட். அதுலேயும் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வென்யூவில் நல்லா இருந்தாலும் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சைமா தாக்கூர் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓவர்ஸ் பெருசாக போல் பண்ண போகிறது கிடையாது. ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீனிங்க்கும் இந்த பிச்சு பெருசாக சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கிரண்டி கவுட். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக பெருசாக ஃபார்மில் இல்லாட்டாலும் லாஸ்ட் கேமில் செகண்ட் போலிங்கில் ஒரு 4 விக்கெட் வந்து குருஷலாக எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது ரிஸ்க் தான். இவங்க என்ன தான் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 4 விக்கெட் எடுத்திருந்தாலும் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணியில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி இவங்களுக்கு கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் கேம் ஒரு ப்ரெஷர் கேம், ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நல்லா போல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ஃபஸ்ட் போலிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த பர்டிகுலர் யூபி வாரிஸில் இருக்கக்கூடிய பெஞ்ச் பிளேஸில் 11 ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அலனா கிங் எக்ஸலண்ட்டான பவுலர் தான். பட் ஹென்ரி அவங்களோட பேட்டிங் நல்லா ஆடுற ரீசனுக்காக கண்டிப்பாக அந்த ஒரு சேஞ்ச் இருக்காது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக ராஜேஸ்வரி கேக்வால் உள்ளே வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விந்திரா தினேஷ்க்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. கிரண் நௌகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிம் காத் மட்டும் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ மெக்காத்தை பொறுத்த வரைக்கும் கிம் காத் 2 முறையும், எல்சி பெரி 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. கிரேஸ் ஹாரிஸை கிம் காத் 3 முறை, எல்சி பெரி 3 முறை, வேறு 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ கிம் காத் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்ப முக்கியமான பிக்காக தெரிய வராங்க. தீப்தி சர்மா பொறுத்த வரைக்கும் எல்சி பெரி 1 முறையும், ஷெராவத்தை எல்சி பெரி 1 முறை, கிம் காத் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் யூபி வாரிஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் வந்து பார்த்துடலாம். ப்ளஸ் சிவிசி ஆப்ஷனும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேஃபான பிக்கு ப்ளஸ் ரிஸ்கி பிக் சேர்த்து மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 பிளேஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிரண் நௌகரி ட்ரை பண்ணிக்கலாம். 2வது கிரேஸ் ஹாரிஸ், 3வது தீப்தி சர்மா, 4வது தாகிலா மெக்காத் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். 5வதாக பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரி. ஸோ 6வது எக்கிள்ஸ்டன். 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சேஃபாக போகிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கவுட் அப்படின்னு போய்க்கலாம். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து 7th ஆப்ஷன் பிளேயராக நீங்கள் கவுடு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வேறு யாராவது ஒரு பவுலர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜேஸ்வரி கேக்வார் வந்தாங்க அப்படின்னா அவங்கள ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேவ் சிவிசி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த டீமில் கிரேஸ் ஹாரிஸ் வந்து தெரிய வராங்க, தீப்தி சர்மாவும் தெரிய வராங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்கியான சிவிசி யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா எக்கிள்ஸ்டன் உங்களுக்கு ஒரு செகண்ட் போலிங் ஆர் ஃபர்ஸ்ட் போலிங் போத் இன்னிங்ஸுமே ஒரு ரிஸ்க்கான சிபிசியாக தெரிய வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக பெருசாக எந்த ஒரு பிளேஸும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட ட்ரம் கார்டு பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சா கோஸ், டேனியல் வியாட்டு, கிம் காத் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. யூபியோட ட்ரம் கார்டு பிக்கில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ், எக்கிள்ஸ்டன் 3 பிளேயர்ஸும் இருக்காங்க. சிவிசி, பெர்ரி, தீப்தி சர்மா வேறு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போது நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு பேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிச்சா கோஸ் வந்து விக்கெட் கீப்பர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்சி பெரி, ஸ்மிருதி மந்தானா, கிரண் நௌகரி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தீப்தி சர்மா, கிரேஸ் ஹாரிஸ், வேரம், ஹென்ரி அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் எக்கிள்ஸ்டன், ரேணுகா சிங் தாக்கூர், கிம் கார்த் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் எல்சி பெரி, வைஸ் கேப்டன் வேறம்னு சொல்லி சேஃபாக தான் போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் இன்னிங்ஸ் வைஸாக நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.